இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உத்தமம் என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஆராய்ந்து பார்ப்போம். முதலாவது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே, ஆபிரகாம் 99வது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறார், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். ஒரு தேவன் பாருங்க, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன், அவர் எதை விரும்புகிறார்? தம்மோடு உறவாடுகிற அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், என்னோடு நீ நடந்து கொண்டு எப்படி இருக்கணும்? உத்தமனாயிரு, உத்தமனாயிரு என்று சொல்கிறார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலையும் இவ்வாறாக சொல்கிறாரு, எவனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் நிமித்தம் வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். முதலாவது ஆபிரகாமை தேவன் குறித்து உத்தமமாய் இரு என்று சொன்னார். அடுத்தபடியாக நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது காலேப் மாத்திரம் அதை காண்பான் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, 12 பேரை மோசே கானான் தேசத்துக்கு அனுப்பினார். ஆனால் 2 பேர் மாத்திரம் சர்வ வல்லமை உள்ள தேவன் செய்து முடிக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு வந்தபடியினால் காலேப்பை பார்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனாய் பின்பற்றினபடினால் அவன் நிமித்தமாக அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். எதை கொடுப்பாரு? அந்த பூமி தேசம் முழுவதையும் கொடுப்பார். உத்தமத்துக்கு எவ்வளவு மதிப்பை பாருங்க. தேவனுக்கு முன்பாக உத்தமமா இருக்கும் பொழுது தேவன் விரும்புகிறார். தேவன் கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்த ஒரு வேத பகுதியை பார்ப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய் என்று சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீர் உத்தமனாய் இருக்க கடவாய். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு மனிதனின் முன்பாக நீர் உத்தமனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீர் வேலை செய்து கொண்டிருக்கிற வேலை ஸ்தலத்துல நீ உண்மையா இருப்பதற்காக நீ முயற்சி எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் நீர் எங்கு இருந்தாலும் அந்த தேவனாய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்க கடவாய். அதே உபாகமம் 32:4 சொல்கிறது, அவர் கன்மலை, அவர் கிருபை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாய கேட்டில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியையும் செம்மையுமானவர். அவர் கிரியையில எப்படி உள்ளவரா? உத்தமமானது. அவர் செய்கிறது எதுவும் மனிதர்களுக்கு செய்கின்ற எல்லா காரியத்திலும் தேவன் உத்தமமா இருக்கிறார். தேவன் உத்தமல் உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் கன்மலை, அவர் உத்தமமானது அவருடைய கிரியைகள். அப்ப மனிதனை குறித்து தேவன் நினைத்திருக்கிற காரியங்கள், தேவன் செய்கின்ற காரியங்கள் உத்தமமா இருக்கும் பொழுது தேவன் நம்மிடத்தில் விரும்புவது நாம் உத்தமனாய் இருக்க கடவோம். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை குறித்து தேவன் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையை சொல்லுகிறார், நீர் உத்தமனாயிரு. நீங்கள் மனிதரை பிரியப்படுத்த உத்தமமா இருக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. சிலர் மனிதர்கள் பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய யோசனையிலே மனிதர்களை பிரியமா இருப்பதற்கு அவர்கள் முன்பாக வேஷம் தரித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீர் உத்தமனாய் இருக்க கடவாய், நீர் உத்தமனாய் இருக்க கடவாய். ஆபிரகாம் உத்தமனாய் இருந்தார். அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டன. காலேப்போடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். ஆபிரகாம், ஈசா, யாக்கோப் என்று தேவன் அவர்களுடைய சந்ததிகளை பெருக செய்தார், ஆசீர்வதித்தார். காரணம் உத்தமம். அந்த உத்தமம் உன்னிடத்தில் உண்டா? தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னை பார்த்து ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீர் உத்தமனாயிரு என்று சொல்கிறார். அடுத்த ஒரு வேத பகுதியை பார்ப்போமா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஆகையினால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் செவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் செவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா அதிகாரத்தில் சொல்கிறார், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து அவரை செவி சாயுங்கள். அவருடைய குரலுக்கு செவி கொடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள்.
உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று யோசுவான் வழியாக தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் இருந்து தேவன் இந்த ஒரு வேத பகுதியை அருமையாய் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நீர் கர்த்தருக்கு பயந்து அவரை நீர் உத்தமமும் உண்மையுமாய் செவித்து என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். மனிதனை பயப்படுகிறவன் அவனுக்கு கண்ணியை வர வைக்கும். ஆனா தேவன் மீது பயந்து வாழ்கிறவனுக்கு அவன் உத்தமமானாய் வாழ்வான். தேவன் மீது பயம் பக்தி உள்ளவனுக்கு ஞானத்தின் ஆவியை தேவன் ஊற்றுவார். பிரியமானவர்களே, நீங்கள் மனிதர்களுக்கு உத்தமமாய் நடக்க வேண்டும், மனிதர் முன்பாக பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயப்பட வேண்டும். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஒரு பய பக்தி இருக்க வேண்டும். தேவனை உத்தமமாய் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். உங்களிடத்தில் உத்தமம் இருக்கிறதா? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்கின்ற ஊழியத்துல உத்தமமா இருக்கிறாயா? நீ எடுத்திருக்கிற காரியத்துல உண்மையும் உத்தமமா இருக்கிறாயா என்று தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர், ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமமா இருப்பதற்கு அவரை பயந்து வாழ வேண்டும். அவர் மீது நமக்கு பயம் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்துல யாரை பயப்பட வேண்டும்? சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையா? இல்லை. மனிதர்களை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா? இல்லை. நாம் தேவனாய கர்த்தரை பயந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையும் உத்தமமாய் பின்தொடர கடவான். வேதம் சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கும் முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில எசேக்கியா ராஜா தன் கண்ணீர் விட்டு அழுது தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறார். வேதம் சொல்கிறது அவர் உத்தம மனிதன். ஆகவேதான் அவர் தேவனிடம் பார்த்து சொல்கிறார், கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து என்று சொல்கிறார். நம்மளுடைய உள்ளான மனசு, நம்ம உள்ளான இருதயத்திலே நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். வெளி தோற்றபடி நான் அலங்காரித்து நல்ல ஆடைகள் அணிந்து நல்ல கம்பீரமா இருப்பது உத்தமத்தின் பகுதிகள் அல்ல, உத்தமத்தை பார்க்கக்கூடிய நிலைகள் அல்ல. ஆனா ஒரு மனிதனுடைய உத்தமம் அவனுடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிறது. ஆகவேதான் இந்த எசேக்கியா ராஜா தேவனாய கர்த்தரிடம் சொல்லுகிறார், ஆம் கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் என் மன உத்தமமாய் நடந்தேன் சொல்லுகிறார். உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி அழுது ஜெபித்தார். இதனால் என்ன நடந்தது? அவருடைய வயது முடியும் வயதிலே 15 ஆண்டுகளை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார் அவருடைய வாழ்க்கையில். ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உண்மை உள்ளவனும் உத்தமம் உள்ளவனை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மன உத்தமத்தோடு நீங்கள் தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா என்று தேவன் பார்க்கிறார். பிரியமானவர்களே, உங்களிடம் மன உத்தமம் இருந்தால், தேவ பயம் இருந்தால், தேவன் மீது உண்மை உள்ளவராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பதில் கொடுத்து விடுவார். ஹல்லேலூயா. ஏன் எனது ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை, ஏன் என்னுடைய விண்ணப்பம் பரலோகத்துக்கு சேரவில்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டே இருக்கலாம். வேதம் சொல்கிறது, மனம் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி அழுது ஜெபித்தான். நடந்தது என்ன? 15 வருஷங்கள் அவனுக்கு கூட்டப்பட்டுள்ளன. அவனுடைய ஆயுசு நீட்கள் நீடித்தன. எத்தனை ஒரு சந்தோஷமானது பாருங்க. மனம் உத்தமமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் விரும்புகிறார். அண்டா சராசரங்களே படைத்த தேவன், ஜீவனுள்ள தேவன், அந்த தேவனிடம் ஒரு மனிதன் மன உத்தமமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனம் உங்களிடம் உங்களையும் மனம் உத்தமமாய் வாழ தேவன் பிரியப்படுத்துகிறார். தேவன் பிரியமா இருக்கிறார். நீங்கள் மனம் உத்தமமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். 1 நாளாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, என் குமாரனாகிய சாலமோனே, நீர் உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு செவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவு தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீர் அவரை தேடினால்
உனக்கு தென்படுவார். நீர் அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். வசனத்துல கேட்டிருக்கீங்களா? சாலமோனை நோக்கி தேவன் சொல்லுகிறார், உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு நீ செவி கொடு என்று சொல்லுகிறது. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையும் எல்லாம் அறிகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் உத்தம இருதயோடு மன உற்சாக மனதோடு நீங்கள் அவரிடம் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் தேவைகளை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் சிந்தைகளை அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் நினைவுகள் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிகிறார். நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் உள்ளத்துல இருக்கிற வேதனை யாருக்கு தெரியும்? நான் உள்ளத்துல எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறேன், நான் உள்ளத்துல துக்கத்தோடு இருந்திருக்கிறேனே, என் துக்கத்தை யாரிடம் சொல்வது? யாரிடமும் சொல்ல வேண்டிய தேவைகள் இல்ல. நீங்கள் மனிதரை நாடும் பொழுது நீங்கள் வெக்கப்படக்கூடிய காரியமா இருக்கும். நீங்கள் மனிதரை நாடி உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்களை மற்றவர்கள் கேவலமாய்தான் எண்ணுவார்கள். மாறாக என் தேவனாய கர்த்தரிடம் நீங்கள் மன உத்தமமாய் உற்சாக மனதோடு நீங்கள் அவருக்கு செவி கொடுத்தால் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து உங்கள் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். இறுதியா சொல்லுகிறார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. ஒருவர் தேடும் பொழுது உடனே தென்படுகிறார் என்றால் என்னங்க? நமது கடவுளுக்கு ஒரு மகிமையின் ராஜா, அவரை எவ்வளவு ஒரு சுலபமாக ஒரு ரொம்ப ஈஸியா அவரை நீங்க தேட முடியும், கண்டுகொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீர்களா? பாருங்க, அந்த தேவனை தேடும் பொழுது கண்டடைய முடியும். அவரை நம்ம விட்டு விட்டால் அவரை நம்மளை விட்டு விடுவார் என்று சொல்வாயானேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவரை தேட வேண்டும். நீங்கள் அவரை விட்டு விட முடியாது. அவர் உங்களை விட்டார் என்றால் உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் அவருக்கு அறிய முடியாது. நீங்கள் உத்தமமாய் அவரை பின்பற்றி நீங்க மன தாழ்மையை அணிந்து கொண்டு உற்சாக மனதோடு நீங்கள் செவி கொடுத்தால், மன உத்தமமாய் உற்சாக மனதோடு செவி கொடுத்தால் தேவன் நீங்கள் தேடும் பொழுது கண்டு கொள்வார். உங்களுடைய இருதய சிந்தனைகளை அவர் அறிவார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய குறைகளை நீக்கி போடுவார். கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் இந்த செய்தியின் இரண்டாம் பகுதியை நீங்க அடுத்த வாரம் சந்திக்கலாம். இப்பொழுது நம் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி பார்ப்போமாக. அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, வல்லமை நிறைந்தவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதோ இந்த வேத வசனத்தில் நீர் சொன்னீரே, எனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இரு என்று சொன்ன உடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் உத்தமமாய் வாழ்வதற்கு, உண்மையாய் வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகுதி இல்லாத எங்களை நோக்கி பாரும் சுவாமி. அப்பா, இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகள், இருதயத்தில் இருக்கிற தோற்றங்கள் யாவையும் அறிந்த தேவனே, இதோ என்னோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி ஒவ்வொருவரையும் நினைவு கூறும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் உண்மையும் உத்தமத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு மறுபதில் உத்தரவை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவருடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாம் தோற்றங்கள் எல்லாம் அறிந்து அவர்களை குறைகளை நிறைவாக்கும் சுவாமி. அவர்கள் உண்மையும் உத்தமமாய் தேடும் பொழுது நீர் கண்டுகொள்ள உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மீண்டும் இந்த தேவ செய்தியின் தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த வாரம் மீண்டும் பார்க்கலாம். அன்பானவர்களே, எங்கள் ஊழியத்தின் வாயிலாக மாதந்தோறும் எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள், முழு இரவு ஜெபங்கள், வாலிபர் நற்செய்தி கூட்டங்கள் மற்றும் வெள்ளிதோறும் உபவாச கூட்டங்களும் நடைபெறுகிறது. உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் சகோதரன் ஆல்பர்ட், தொலைபேசி எண் 9555141425, இமெயில் albert@gmail.com.